கைஸ் இந்த மீனை வச்சு தான் இந்த நண்டை வச்சு தான் கிராப்பை வச்சு தான் இன்றைக்கான ஸ்பெஷலு. இது என்னென்ன அட்டுழியம் பண்ணுது, நான் இதை வச்சு என்னென்ன அட்டுழியம் பண்ணுறேன்னு பாருங்கள். காலையில் வந்தது கைஸ் இந்த நண்டுங்க கையில் பாருங்க. காலையில் வந்தது கைஸ் இந்த நண்டுங்க கையில். இதை வச்சு எங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாமல் இது எப்போ சாவுன்ட்டு சாவே சாவாது. அதனால் இப்போ போராடி ஒரு நண்டோட காலை வெட்டியிருக்கோம். இந்த நண்டு இங்கே பாருங்க, இந்த நண்டு பெருசு கால் வெட்டியாச்சு. இந்த கால் எனக்கு தான் பார்த்தீங்களா. இப்போ இன்னும் ஒரு நண்டுக்கு கால் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எக்லே போடு. அதை அப்படி போட்டுட்டு மனசூர் அதிலே இருக்கட்டும், அப்புறம் கயரை வந்து அறுத்து. இது வீடியோ எப்படி இந்த நண்டை செய்கிறோம் சாப்பிட்றோம் முதற்கொண்டு எடுக்கணும் சரியா. நண்டு ரெசிபி இன்னைக்கு ஃபுல். இந்த நண்டு நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நண்டு ரெசிபி அதுக்கு முன்னாடி இப்போ க்ளீன் பண்ணுறத பாருங்கள். என்னையா பயம் இது வந்து தேங்காய் அரைச்சி வறுத்து வைப்பாங்க. நம்ம அப்படியே செய்ய அப்படி வேணாக்கா. தேங்காய் அரைச்சி திருவி வறுத்து அரைச்சி உருளைக்கிழங்குலாம் இட்டு வைக்கிங்க கேரளாவில். நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது. இது சாகவே சாகாது. என்ன எவ்வளோ நாளானாலும் நாளைக்கு பார்த்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இல்லை பெரட்டி போட்டு தான் எடுக்கணிய. கொண்டா நவலு மாறுவேன். ஏக்கா இப்படி பிடிச்சி இப்படி தெண்டி விடுக்கா. எதை தெண்டி விடுச்சுரு அவ்வளோதான். உடைச்சிட்டானே மறுவா என்ன எடுக்க தான் இந்த இதை அறுத்து விட்டா முடிஞ்சு வச்சு. பயம் 2 பேருக்கு அவ்வளோ பயம். இது செத்தம் காலை வந்துருச்சு. அப்படியே கையை கடிச்சாலும் என்ன மருந்து போட்டுக்கிடலாம்ல. ஒரு வழியா என்னவே பயம் இல்லடி. காலை எடுக்கிறது எப்படி இருக்குன்னு அது வேணும்ல. இப்பங்கடி இப்ப கடிக்குமாக்கும் தைரியம் தானே. அப்புறம் சுண்டுனீங்க இப்பங்கடி. பயம் காலோட இருக்கும்போது. காலு போனதுக்கு அப்புறம் பயம் இல்ல பாத்தீங்களா. போனவிட்டு எனக்கு வெந்நீர் தண்ணியில வேக வைக்க சொல்லுவான். பச்சையிலே உடைச்சு கழுவி இந்த சைடு ரோஸ்ட் பண்ணி டேஸ்ட் ஃபுல்லா அதுலயே போயிருணும். அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ மட்டும் உனக்கு பயம் இல்லை. எனக்கா இப்போ பயம் இல்லையில. எந்த பெரிய கால் போயிருச்சுல. சீவனோட இருக்கு. இதை முதல்ல எடுக்கணுங்க. அந்த பேக் சைடு தோட எடுக்கணும் முதல்ல. காலை எப்படி கொண்டுகிட்டு வருதுன்னு பாருங்க. பாரு எப்படி கடிக்குதுடா என்னை. பெரிய நண்டை கூட எடுத்துட்டோம், சின்ன நண்டை எடுக்க முடியலையே. கஷ்டமா. இந்த நண்டு பேர் என்ன பேருன்னு தெரியுமா தமிழ்ல? களி நண்டா. என்னது? செதறடிக்காதிய. கழுவிட்டு உடைப்போமே மனுஷரு. அதான் கழுவிட்டு இருக்கியே. அட கழுவிட்டு உடைப்போம், உடைக்காது. உடைச்சா கழுவிட்டு விட்டுரு. இப்படி வை. ஒரு மாமிசமா தான் இருக்கு. கழுவிட்டு கட் பண்ணி தான் வச்சுருக்கோம், இன்னும் க்ளீன் பண்ணல. இனிமேல் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். எவ்வளோ இறால் வாங்கியிருக்கோம்னு பாருங்கள், எவ்வளோ இறாலுன்னு.
அப்படியே ஃப்ரெஷ்ஷு கைஸ் ஃப்ரெஷ்ஷு 400 இன்னைக்கு ரொம்ப லாபமாக கிடைக்குக்கா. பெரிய பெரிய சைஸ்க்கா. ஆமா பாப்பா பிடிக்கிறது தான். மச்சான் பார்த்தாங்களா? அதான் பாப்பா. எவ்வளோ சூப்பரான்னு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தான் செய்யறாங்க. உடம்பு மட்டும் யாரும் இங்கே எங்கள் சைடெலாம் ரொம்ப விலை. எங்கள் அக்கா ஊர் சைடு பரவாயில்லை. இது வந்து 380 ரூபாய்க்கு தான் வாங்கினோம் 1 kg. பரிசை தனியாக போட்டு செம்ம லாபம். அங்கெல்லாம் எப்படியும் 600 சொல்லுவாங்க. ஏன்டா இந்த நாடு நிறைய தட்டி பார்ப்போம். அதை அள்ளி வச்சிருங்க இப்போ. இருக்கட்டுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது 1 கிலோனையா? பரவாயில்லை. நல்ல பெருசு பெருசா லாபம். நான் வந்து கிட்டல கவர்ல இந்தா இதுவும் ஒரு இறால். அது போட்டு இன்னைக்கு இறாலு தான். இன்னைக்கு இறால் வேட்டை. என்ன கடையில போட்டுருக்கீங்க? யார் உங்க பேரை சொல்லி நாங்க இது சாப்பிடுவோம். எல்லாம் பரிசா இருக்குடா. இது எல்லாம் எல்லாமே பரிசு. ஆமா. இதுல இருக்கிறதெல்லாம் சிறுசு கொஞ்சம். எப்படி எப்படி பிரிச்சாங்க தெரியல, இது கொஞ்சம். இல்ல ராசி ஃபர்ஸ்ட் ஒரு கிலோ சொன்னால. அதனால பெரக்கி வச்சிருக்காங்க. அடேங்கப்பா. ஃபுல்லா வேற லெவல் தான். மீன் காய்ச்சோட மீன் காய்ச்சி. பெரிய மாம்பழ வண்டி வந்துச்சு. நாங்க எவ்வளவு மாம்பழம் வாங்கியிருக்கோம்னு பாருங்க. பாருங்க தேனா இருக்கு கைஸ். தேனா சாப்பிடலாமா? நீ தானமா பழுத்ததா வேணும்னு கேட்டா ஏங்க இது புளிக்குது. காய வெட்டிட்டுலாம் இடிச்சிச்சு. இது இவளுக்கு பழுத்தது புளிக்குதா? அவன் எது அவ கை வச்சு வாங்குறானோ அது எல்லாமே அப்படித்தான் இருக்கு. நம்ம நல்ல இதுதான் எடுத்து கொடுப்போம். ஆனா அதை போட்டுட்டு அவ ஒன்று எடுப்பா பாரு. அதான் அது அவளுக்கு வினையா இருக்கு. ஏ ஒரு மாம்பழம் குளிச்சிச்சுன்னு அதுக்கு என் மேலதான் பழி விழுமா? நான் தான் நல்ல இது எடுத்து கொடுக்குறேன்ல. அவ தானே இது வேணும். அவளா எடுத்து வந்ததுக்கா இது. ஏன் இது புளிக்குது? ஈமானம் இருக்கும். என் டைலாக் எனக்கே யூஸ் பண்றீங்களே 2 பேருமே. நீ அங்கேயே தடை இது எடுக்கும் போதே நினைச்சேன் இது உனக்கு புளிக்கிறதோட நிக்குதுன்னு பாரு. புழு இல்லையே உள்ளக்க. அக்கா, 3 நம்ம 2 பேர் தான் க்ளீன் பண்ணிருக்கோம். நம்ம 2 பேருக்கு தான் இது. வேற யாரும் பாருங்க. இப்போ நண்டு, இந்த நண்டோட டிஷ்ஷுக்கு பேர் என்ன? நண்டு மசாலாவா? என்ன பேர்? வறுவல். நண்டு வறுவல்னு சொல்லிட்டு வேற குழம்பு மாதிரி பண்ணிடக்கூடாது. நண்டு கிரேவி மாதிரி வரும். நண்டு கிரேவி. நண்டு வந்து கிரேவி தான், ஆனால் அது வறுவல் தான். வறுவல் எப்படி உழம்புறா இருந்தாரு. அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நண்டு கிரேவி. அட ராசி, நான் ஒரு மாம்பழம் தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல, அது சரியான புளிப்புடா. இதெல்லாம் இனிக்குதுடா. என்ன ஹைலைட்டு? ஏன் அந்த நண்டுலேயே உப்பு இருக்குமோ? ஏசி போட்டுவிடுவேன். ஆனால் கிரெடிட் நீ தட்டிக்கலாம் நினைக்கிறியோ? நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் செஃப் நான். அப்படி நீங்கள் ஒன்றும் கிளிக்க வேணாம். நல்லா இருந்தாலும் நாங்கள் தும்போம், நல்லா இல்லைன்றாலும் நாங்கள் தும்போம். போங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. அதை பற்றியில் சாப்பிட்டு பார்த்து நண்டு உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே என்ன? நண்டை அது ஐடியா கொடுத்தது நான். அதை பெரட்டி போட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபஸ்ட்டு கயர் அவுத்துட்டு நம்ம கட் பண்ணுவோம்னு சொன்னீங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்? பெரட்டி போட்டு கயர் அவுத்தா மாட்டிக்கிடுவோம். யாருமே அதை உடைக்க முடியாது. கொடுக்க கல்லை வச்சு தட்டுவாங்க. கல்லை வச்சு சாப்பிடும்போதா? உடச்சி உள்ளக்கட்டாய பேச்சு இறங்குமா? என்ன பீஸா உனக்கு மட்டும் உருவாக்கிட்டு இருக்கிறது? இப்போ போட்ட பீஸாவா? இப்போ போட்ட பீஸாவான்னு கேட்குறேன்.
ஒரு பீஸா வாங்கிட்டு தான் லோலு போடுது, யாரும் வேணாமா யாருக்கும். ஒரு பீஸா வாங்கினதும் போது திங்காது திண்டதும் போது வாப்பாக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் நிறையா போட்டேயா ஏக்கே. சில்லி ஃப்ளெக்ஸ் நிறைய ஆயிடுச்சு மாதிரி. பீஸாங்கிற பேரில் கொடுமை. ரொம்ப நேரமாக குக் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ரோஸ்ட் ஆகிடுச்சு போட்டு ஹைலைட் பண்ணணும். இது பாருங்க வந்து இது பாருங்க, நம்ம வேலையும் பார்க்க மாட்டாங்க, திங்கிறதுக்கு மட்டும் ஷார்ப்பாக வந்துடுவாங்க டயத்துக்கு. என்ன முகத்தை மறைக்கிறீங்க? உங்கள் முகத்தை காட்டுங்க. சாப்பிட்றதுக்கு அக்கா ரெடி. ரெடியாகனே சாப்பிட்றதுக்கு அக்காவும் வருவாங்க, தங்கச்சியும் வருவாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா? ரெடியாகவும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ரெண்டு கருப்பு கலரில் இருந்த ரெண்டு இப்போ ரெட் கலரில் எவ்வளோ கலர் மாசா சொமந்த இருக்குன்னு கலர் தெரியல. ஆயிடுச்சு. பின்ன வந்து ப்ரௌனு, அப்புறம் வந்து மதியம் வச்ச நெத்திலி தொக்கு. இது வந்து நண்டு மசாலா, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நண்டு மசாலா. இன்னைக்கு வந்து கடல் சார்ந்த உணவு. சாப்பிட்டுட்டு எடுத்துக்கண்டா. நம்ம வந்து ரசத்தை எடுக்கணும். ரசத்தை எனக்கு இந்த காலை சாப்பிடணும்னு ஆசை கைஸ். அப்படியே கைஸ் பார்க்கும்போது டெம்ட் ஆகும். அந்த அளவுக்கு நண்டுக்கா எங்கள் அக்கா மதியம் சமைச்சது இல்லை, அவசர அவசரமாக சிரிப்பு. அந்த சிரிப்புலாம் இனிமேல் வரும் வீடியோவில். எதுக்காண்டிது அந்த சிரிச்சு சிரிச்சு அந்த சிரிப்பு போயிடுச்சு. இந்த காலை உடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். என்னதுக்கா உடைக்குது? பல்ல வச்சு தான் உடைக்கணும். இதில் கால் உடைக்க முடியல கைஸ். நம்ம இது சாப்பிடலாம். கொஞ்சம் பிளான் போட்டு இவனை கேட்டியா? நண்டு திங்குது. அப்படித்தான் இந்தா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கைஸ். அது உடையும் போது காட்டினீங்க அப்படியா? வழுக்குது.